நண்டு குழம்புனா இப்படி வைக்கணுங்க. எப்படி வைக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணக்க நண்டு குழம்பு வைக்க மசாலா ரெடி பண்ண போகிறேன். 1 கப் தேங்காய் பூ, 1/4 கப் பொட்டுக்கல்ல, 1 சின்ன பீஸ் பட்டை, கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ மசாலா ரெடி. நண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தாளிக்க போகிறேன். அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ இது எல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், இடித்த பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். 2 தக்காளி சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வாட போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்த நண்டை அதில் சேர்த்து அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது அந்த மசாலாவோட தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த நண்டை வேக விடுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து கெட்டியான தேங்காய் பால், கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்.